بسم الله الرحمن الرحيم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் இறந்த பிறகு அவரை தோள்ல தூக்கி கொண்டு மக்கள் அடக்குவதற்காக கொண்டு செல்லும் பொழுது அந்த நல்ல ஜனாசாவாக அவர் இருந்தார், இந்த இறந்து போனவர் நல்ல மனிதராக இருந்தால் என்ன சொல்வாராம், கத்திமூனி கத்திமூனி, என்னை சீக்கிரம் கொண்டு போங்க சீக்கிரம் கொண்டு போங்க. அதாவது ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் நல்லவரா இருக்கிறாரு, அவர் நல்லவரா இருந்தா என்ன செய்வாரா, அந்த ஜனாசாவத்துக்கு தோல்ல வச்ச உடனே என்னை சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்லுவாராம். கெட்ட ஜனாசாவா இருந்தா எனக்கு வந்த கேடை என்னை எங்க கொண்டு போட போறீங்க என்று புலம்புவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம தோல்ல தூக்கிட்டு போகும்போது இப்படி ஜனாசா சொல்லுதான். இது புகாரில 1230, 1232, 1291 ஆகிய ஹதீஸ்ல பார்க்கணும். அப்ப ஜனாசா நம்ம தோல்ல தான் இருக்குது. அது சொல்லுது ஒரு செய்திய, நம்ம யாருக்கா கேக்குதா? அது சொல்லுது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தர முடியுது, வஹி மூலமாக அறிந்து நமக்கு சொல்லித் தர முடியுதே தவிர எந்த ஜனாசாயாவது நம்ம தூக்கிட்டு போயிருக்கிறோமே எங்கடா கொண்டு போறியன்னு கேட்கறது விளங்குதா? நமக்கு சீக்கிரம் கொண்டு போங்கடான்னு சொல்லுது, அது நமக்கு விளங்குதா? எந்த ஜனாசாவும் சீக்கிரம் கொண்டு போன்னு சொல்ற செய்தி நமக்கு விளங்க மாட்டேங்குது. எங்க கொண்டு என்னை போட போறீங்கன்னு கெட்ட ஜனாசா சொல்லுமே, அதுவும் விளங்க மாட்டேங்குது. நம்ம எத்தனை ஜனாசாக்கள்ல தோல்ல சுமந்தவர்களாகத்தான் இருக்கிறோம், நம்ம தோளுக்கு மேல இருக்கிற ஜனாசா பேசுறது நமக்கு விளங்க மாட்டேங்குது. அப்ப அதுக்கு என்ன அதுவா பேசிக்கிறது ஏன் விளங்கலன்னு கேட்டா, அல்லாஹ் பரிசல் போட்டான். நம்ம தோல்ல இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பை போட்டு விட்டான். அது உலகம் வேற, இது உலகம் வேற. அதுவே தான் ஏழாத்திறமையில புலம்பிக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதானே தவிர அது நமக்கு விளங்குறதுக்கு என்ன இல்ல, ஒரு மேற்றமே இல்ல. இதுல நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஜனாசா இந்த மாதிரி சொல்லிக் கொண்டே போகுது என்று நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அது வஹி மூலமாக படைத்த இறைவன் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் அவர்கள் அறிந்து நமக்கு சொல்லி தந்த விஷயமே தவிர நாம கேட்கிறோமா? அப்ப இறந்த பிறகு எந்த ஒரு செயலும் ஒருத்தர் பண்ணவே முடியாது. இதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விட முத்தாய்ப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா 3 விஷயத்தை தவிர அவனுடைய எல்லா செயலும் முடிந்து விட்டது. செயல்ங்கிற டாபிக்கே வராது. மௌத்தா போறதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா, அவனுடைய செயலை முடிச்சு வைக்கிறது அர்த்தம். மௌத்துக்கு அர்த்தம் என்ன? அவனுடைய செயல்பாடு முடிக்கப்பட்டு விட்டது. எப்படி சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கேட்டா, இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் மரணித்த உடனேயே இன்கதா அன்ஹு அமலுஹு, அவனிடமிருந்து அவனுடைய செயல்பாடுகள் முடிந்து போய்விடுகின்றன. எப்ப இறக்குறானோ ஒரு செயல்பாடு அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இல்லாமின் சராசத்தின், 3 காரியங்களை தவிர. அது என்ன 3 காரியம்? இல்லாமின் சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம் எதையாவது செய்து விட்டு போனானேயானால் அதை தவிர. ஒரு மனுஷன் உலகத்துல வாழும்போது ஒரு தர்மம் செய்யறான். அந்த தர்மம் 2 வகையான தர்மம் இருக்கிறது. ஒன்னு அப்பப்ப முடிந்து போகக்கூடிய தர்மம், இன்னொன்னு அது சங்கிலி தொடராக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தர்மம். ஒரு ஆளு சாப்பாடு கேட்கிறாரு, சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதோட முடிந்து போய் விட்டது, அதுக்கு மறு தொடர்ச்சி கிடையாது. அதே நேரத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு இதுல வரக்கூடிய வருமானத்தை, இதுல விளையக்கூடிய நெல்லை வச்சு வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் சோறு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒருத்தன். இது நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஒன்ஸ் கொடுத்து முடிகிறது கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் தண்ணி கேட்கிறாரு, ஒரு தண்ணியை கொடுக்குறீங்க, இது உடனே முடிகிற தர்மம். ஒரு கிணறு வெட்டி போட்டீங்கன்னு சொன்னா அது உடனே முடியாது. அது வரக்கூடிய நம்ம மௌத்தா போய் பல 100 வருஷம் போனாலும் அந்த கிணறு ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, எல்லாரும் தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நிலையான தர்மம் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போனேன்னு வை, அதுவும் நீ செய்ய முடியாது, உன் செயல்பாடு முடிஞ்சிருச்சு, நீ ஏதோ தர்மம் செஞ்சாலும் எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய அமல் முடிந்து போயிருச்சு, ஒரு கிணறை வெட்டிட்டு நீ மௌத்தா போயிட்ட, அந்த கிணறுல இருந்து ஒரு 1000 பேர் உன்னுடைய மரணத்துக்கு பிறகு தண்ணி எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா 1000 பேருக்கு நீ தண்ணி கொடுத்தாய், ஆனா நீ செத்து போயிட்ட. செத்து போய் உனக்கு செயல்பாடு முடிஞ்சுதான் போயிடுச்சு. ஆனா மரணித்த பிறகு கூட நீ உயிரோடு இருக்கும்போது செஞ்ச இந்த ஏற்பாடு தொடர்கிற காரணத்தினால் நீயே அதை செஞ்சதாக கணக்கெடுக்கப்பட்டு உனக்கு நன்மை வருகிறது. அப்ப நம்ம மௌத்துக்கு பிறகு இந்த உலகத்துல ஏதாவது செய்ய நினைச்சோம்னு சொன்னா இதை தான் செஞ்சுட்டு போகணும். எதை செஞ்சுட்டு போகணும்?
நிலையா நிக்கக்கூடிய ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு போகணும். ஒரு சத்திரம் கட்டி வைக்கிறது, ஒரு நிழல் கூடை அமைத்து விட்டு போறது, ஒரு ஊரணியை வெட்டுறது, ஒரு அடிப்பைப்பு போட்டு கொடுத்துட்டு போறது, ஒரு மரத்தை நட்டு வைக்கிறது, ஒரு இது மாதிரி அதை நம்ம போன பிறகு அது இருக்கணும், அதுல மக்கள் வந்து பயன்பெறணும். அந்த மாதிரியான ஒரு கழிப்பிடம் கூட கட்டி கொடுக்கலாம். இதை ஓபன் பிளேஸ்ல போய் பண்றாங்க, இந்த இடத்துல பாதுகாப்பா இருந்துட்டு போறாங்க. ஒரு கழிவறை 4 கழிவறை கட்டு போட்டோம்னு சொன்னா அது கொஞ்சம் சுத்தமத்தமா என்ன செய்வாங்க இருப்பாங்க. அது ஒரு நன்மையான காரியம் தானே. இது மாதிரி ஒரு நல்ல காரியம் ஏதாவது செய்து விட்டு நம்ம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மௌத்துக்கு பிறகு அவனே அதை செய்கிறான் என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். அவன் போய் சேர்ந்துட்டானா, அல்லாஹ் எப்படி எடுத்துக்கொள்றான்? அவனே இருந்த ஆளுக்கு தண்ணி அள்ளி கொடுக்கறாங்கிற மாதிரி கணக்குல வந்துருது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன? இல்மின் யுன்தஃபௌ பிஹி, பயனுள்ள ஒரு கல்வியை அவன் கொடுத்து விட்டு சென்றானேயானால் அந்த கல்வியின் மூலமாக யாரெல்லாம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மை அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நம்ம ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டு மூத்தா போயிட்டோம், அந்த புஸ்தகம் இருக்குதுல, அது ஒருத்தன் படிக்கிறான், இன்னொருத்தன் படிக்கிறான், அவன்கிட்ட அவன் படிக்கிறான், அவன்கிட்ட அவன் படிக்கிறான். இப்படியே ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ 1000 வருஷமோ 500 வருஷமோ அதுக்கு ஒரு ஹயாத் இருக்குன்னு வைங்க. நம்மளே இருந்தவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி அதுக்கு அர்த்தம். நம்ம போய் சேர்ந்துட்டோம். நம்ம புஸ்தகத்தை ஒருத்தன் படிச்சு நேர்வழி பெற்றான்னு சொன்னா நம்மளே அவனுக்கு உட்கார்ந்து கிளாஸ் நடத்தினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். ஆனா நம்ம போய் சேர்ந்துருவோம். பயனுள்ள கல்வினா இப்படிதான், புஸ்தக வடிவில் கொடுத்துட்டு போயிடலாம், அல்லது செவி வழியா கூட சொல்லிட்டு போயிடலாம். ஒரு ஆள் வந்து தர்காவுக்கு போய் வணங்கிக்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் தப்புப்பான்னு நீங்க ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க, நீங்க மூத்தா போயிடுறீங்க. அந்த ஒரு ஆள் என்ன செய்யறாரு? 10 பேருக்கு சொல்றாரு. நீங்க மூத்தா போன பிறகு இந்த தர்காவுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு திருந்தி என்ன செய்யறாரு? இதெல்லாம் தப்புங்கிறத நீங்க என்னென்ன ஆதாரத்தெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களோ அதை கொண்டே அவர் 10 பேருக்கு சொல்றாரு, இந்த 10 பேர் 100 பேருக்கு சொல்றாங்க, அந்த 100 பேர் 1000 பேருக்கு சொல்றாங்க. இப்படியே அதுக்கு ஒரு தொடர்ச்சி எது வரைக்கும் இருந்து கொண்டு இருக்குமோ அது வரைக்கும் நீங்க தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நன்மை கிடைச்சிருக்கு. நீங்க சொல்லிக் கொடுத்ததாக நீங்க ஒன்னும் சொல்லிக் கொடுக்கல, நீங்க ஒரு ஆளுக்கு தான் சொல்லிக் கொடுத்தீங்க, அதோட மூத்தா போயிட்டீங்க. அந்த ஒருத்தன் மூலமா அப்படி 1000 பேருக்கு 2000 பேருக்கு 10,000 பேருக்கு போய் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் நீங்களே அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும். அப்ப நம்ம மௌத்தாயிடுறோம், ஆனா செயல் நடந்துகிட்டே இருக்கு, நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நன்மை இது வேண்டா மௌத்துக்கு பிறகு மிச்சமா இருக்கலாம். அதே மாதிரி வலதின் சாலிஹின் எதுலகு, தனக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை விட்டு செல்வானேயானால் அதுவும் அவனுக்கு நன்மை சேரும். பிள்ளைகள் தகப்பனுக்காக தாய்க்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து அவங்களே செய்யற பிரார்த்தனை மாதிரி, வேற ஒருத்தங்க செய்யற பிரார்த்தனை அப்படி வராது. இப்ப எனக்கா நீங்க செய்றீங்க, உங்களுக்கா நான் செஞ்சேன்னு சொன்னா நான் மூத்தா போயிட்டு எனக்கா நீங்க துவா செய்யறீங்க, நீங்க மூத்தா போயிட்டீங்க உங்களுக்கு நான் துவா செய்யறேன்னு சொன்னா ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரன் துவா செஞ்சான்னு எல்லாம் எடுத்துக்கிறான். இப்ப நான் மூத்தா போய் எனக்கா என் பிள்ளைகள் துவா செஞ்சா, என் தகப்பனார் மூத்தா போய் அவருக்காக நான் துவா செஞ்சா அவரே துவா செஞ்சதா அல்ல எடுத்துக்கிறான். யார் எடுத்துக்கா? தகப்பனாருக்கு நான் துவா செஞ்சா அவரே இருந்து துவா செஞ்சா என்ன மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்வானோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்றான். அவர் இறந்துட்டாலும் அந்த பிள்ளைகளுடைய துவாக்கள், தகப்பனருக்காக பிள்ளைகள் துவா செய்வார்களே ஆனால், தாய்க்காக வேண்டி பிள்ளைகள் துவா செய்வார்களே ஆனால் அதை எப்படி அல்லாஹ் எடுத்துக்கொள்றான்னு கேட்டா, அந்த செத்து போனார அவரே துவா செய்யறாரு. அவரை என் தகப்பனாரை மன்னித்து விடுவாயாக நம்ம கேட்டோம்னா நம்ம தகப்பனாரே அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு கேட்டுட்டே இருக்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். அப்ப ஒரு தடவை ஒரு மன்னிப்பு கேட்டு போயிடப்ப நம்ம 1000 தடவை மன்னிப்பு கேட்டோன்னு வைங்க, அவர் 1001 தடவை மன்னிப்பு கேட்டதா கணக்காகி போயிடும். ஆனா அவர் மூத்தா போயிட்டாரு, அவர் மன்னிப்புலாம் கேட்கலாம் இல்லை, ஒரு தடவை கேட்டு மூத்தா போயிட்டாரு. அப்ப நம்ம இந்த 3 காரியத்தை தவிர இந்த உலகத்தோடு மனுஷனுக்கு உறவே கிடையாது, செயலே செய்ய முடியாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கூட தெரியுது. முஸ்லிம்ல 3083வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ஒரு மனிதன் வந்து இறந்த பிறகு என்னென்னமோ செய்வாங்கன்னு தானே இன்னைக்கு வந்து மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் பேர்ல தானே பல தெய்வ வணக்கம், உசுரோட உள்ளவனை வச்சு பல தெய்வ வணக்கம் எங்கேயாவது இருக்குதா? இறந்து போன ஆட்களை தான் சிலையாக வைத்து வடித்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இறந்து போன ஆட்களை தான் புதைச்சி வச்சு என்ன செய்யறாங்க? வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எவனையாச்சும் உசுரோட கொண்டு அவன் நிப்பாட்டி கோயில் கட்டி பார்த்துருக்கிறீங்களா? இந்த இவர் தான் கடவுள்னு கொண்டு அவனை நிப்பாட்டி வச்சு அவனை அங்க நிப்பாட்டி வச்சு கும்பிட்டா அவன் கடவுள் நான் போய் தெரிஞ்சு போறீங்க. அங்க நிப்பாட்டி வச்சவனே ஒண்ணுக்கு இருந்துருவான், எல்லாம் அங்க நடக்க ஆரம்பிச்சிடும். நாதி போயிரு கல்லு என்ன ஒண்ணுக்கா இருக்க போகுது? கல்ல நிப்பாட்டினா ஒண்ணு ஆக போறது இல்ல. உசுரோட கொண்டே ஒரு அவளியாக கொண்டு என்ன செய்யும்? ஒரு சேர்ல உட்கார வச்சு இவர் தான் தர்கா கட்டினியான்னு சொன்னா அப்ப தெரிஞ்சு போயிரு நாலு பேர் இது அவளியாவா இது அல்லாவா, இவருக்கு பிரார்த்தனைக்கு தகுதி தெரிஞ்சிருமா இல்லையா? எவ்வளவு நேரத்துக்கு சேர்ல உட்காந்துட்டு இருப்பாரு? அல்லது கீழே படுக்க போட்டதுக்கு பதிலாக மேல படுக்க போட்டு ஒரு கட்டில போட்டு அதுக்கு மேல தர்கா கட்டுக்கணும் பார்ப்போம்.
அந்த இறந்து போன ஆட்கள் அவுளியா இருக்கலாம்னா உசுரோட இருக்கிற ஆட்கள் இருக்கத்தானே வேலை செய்வாங்க. உசுரோட இருக்கிற யாரையும் அவுளியா வாக்க மாட்டேங்கிறீங்க, தெரிஞ்சு போயிடும். உசுரோட இருந்தாங்கன்னு சொன்னா இது பொய், நம்மள மாதிரி தான் இவனு, அது தெரிஞ்சு போயிருங்கிறதுனால செத்து போன ஆள்கிட்ட மட்டும் விளையாட்டு பண்றாங்க. இந்த பல தெய்வ வணக்கம் பூரா எங்க வருதுன்னு கேட்டா, இறந்த பிறகுதான் அவனை வைத்து என்ன செய்யறாங்க, கோயிலாக கட்டி கும்பிடுறது, தர்கா கட்டி கும்பிடுவதெல்லாம் வருகிறது. அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஒரு பொன்மொழியில எல்லாத்துக்கும் சாவு பண்ணி அடிச்சிடுறாங்க. 3 காரியம் இதான் உனக்கான, நீ இருந்து செய்யறதா எடுத்துக்கொள்ளப்படும். அதை தவிர நீ ஒன்னும் செய்ய இயலாது. யாருக்கு தூங்குறாங்கன்னு சொல்லட்டுமா, நல்லடி யாராவது தூங்கிட்டு இருக்கிறாங்க, கெட்டவன் வந்து அடி வாங்கிட்டே இருக்கிறான், அவன் இங்க வர்றதுன்னா அந்த முன்கருணைக்கருடைய கண்ட்ரோல்லாம் தப்பிச்சு வந்துருவாரா? அங்க கெட்டவன் வந்து அடியில வாங்கிட்டு இருக்கிறான், அந்த கட்டுக்காவலையெல்லாம் மீறி எங்க உலகத்துக்கு வந்து நான் போய் ஆவியா போய் எல்லாத்தையும் கெடுத்து விட்டு பயங்காட்டு வர்றேன்னு வர முடியுமா? அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. முடிஞ்சா முடிஞ்சதுதான். இங்க இந்த வருஷக்க போட்டு வச்சிருக்கிறான் அல்ல, எப்படி 2 கடல்கள் ஒன்னோட ஒண்ணு சேர முடியாதோ அந்த மாதிரி அவர்கள் அங்க நிக்க வேண்டியதான், நம்ம இங்க நிக்க வேண்டியதான். பக்கத்துக்கு பக்கத்தில் நின்றா கூட என்ன செய்ய முடியாது, ஒன்னும் பண்ணிக்கிற இயலாது. இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நுழைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில